ஏன்னு கேட்டால் அதான சொல்லணேன். நான் சொன்னேன் இப்போ தான் அந்த பாட்டு கேட்குறேன் நான். இல்லை தோழர் பெண் கேட்டால் இப்போ ஒரு உண்மை இருக்கு என்னண்டா, இப்போ இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் எல்லாமே கடைசியில் ஏதாவது சின்ன விஷயத்தில் போட்டு மறைச்சி போடாது. சரி, அது எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டு தானே. ஒரு உண்மை இருக்குது, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறோம். இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள், போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க தானே தோழர். கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம், புளொட்டாகவும் இருக்கலாம், இபிடிபியாகவும் இருக்கலாம், இபிஆர்லப்பாகவும் இருக்கலாம். எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருந்துச்சு. என்ன கனவு? தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று. இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா? அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு? நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம். ஆகவே அந்த இயக்கங்கள் மீது பற்றுள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால், உண்மையான பற்றுனா இல்லை போலி பட்டு தான் இன்னைக்கு வச்சுருக்காங்க, அதில் உண்மையான பற்றுள்ளவர்கள் அவர்கள் அன்றைக்கு அகார தழுவிக்கொள்ள வேண்டிய கட்சி தேசிய மக்கள் சக்தி. கொள்ளையடிக்கப்பட்டதாக வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து கடந்த காலங்களில் இருந்தது. கடந்த கால அரசுகள் வந்து அந்த நகையெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. இப்போ 15 வருடங்களுக்கு பிறகு புதிதாக வந்து நகைகளை வந்து கையெழுத்திருக்கோம்னா அடையாளப்படுத்த சொல்லி வந்து அப்போ அந்த கடந்த ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சொல்ல குற்றச்சாட்டு அது நான் சொல்கிறேன்னாட்டா. இப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம், இந்த நகைகள் வந்தது நல்லமா இல்லையா, மீள இல்லை கொள்ளையடிக்க. இப்போ நமக்கு தெரியாத தோழர் இன்றைக்கு அங்கே எத்தனை கிலோ தங்கம் இருக்குது, அவைகள் தங்கமா இல்லையா என்பதை பரிசீலிப்பதற்கும் கூட நம்ம இன்றைக்கு அதற்கான ரசாயன பிரிவு எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கோம், போலீஸாரிடம் இருக்கும். அப்போ எதிர்வரும் காலங்களில் அதுகள் உண்மைத்தன்மை வெளிவந்த பிறகு அதில் என்ன லிஸ்ட் இருக்குது, அதுக்கான பெயர்கள் இருக்குது, அதுகளை நாங்கள் மீள அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம். அப்போ அதே போல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது அது மாத்திரமாக தங்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பல விஷயங்கள் இருக்குது. இனி எதிர்வரும் காலங்கள் ஒரு சில விஷயங்கள் எதிர்காலத்தில் மேலும் மேலும் பல விஷயங்கள் வெளிப்பட இருக்கின்றது, வெளிப்படுகின்றது. கட்டது கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 15 வருடங்களாக அந்த பேச்சு இல்லை. தற்போது திடீரென வெளிவந்திருக்கிறது. இது மிக விரைவில் நீங்கள் என்றால் நான் நினைக்கிறேன் அந்த பக்கெட் பண்ணப்படுது நமக்கு சாதாரணம் தெரியும். சாதாரண மக்கள் இனம் காண்பது இலவா இருக்கும். சில சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடகு வைக்கின்ற பொழுது ஏன்னா அடகு சீட்டு அந்த பக்கெட் உள்ளுக்கு தான் வச்சு பேக் பண்ணுவாங்க. அப்படி இருக்குது. இன்னும் 2 நாள் அதுகளுக்கு ஆன நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நிச்சயமாக அதன் உண்மையான உரிமையாளர்கள் இருப்பாங்க, பெற்றுக் கொடுக்கறது இல்லாத போது தான் நாங்கள் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை. ஏன்னு கேட்டால் இப்போ இன்றைக்கு அதாவது கடந்த காலங்களில் இன்றைக்கு அந்த வன்னி பிரதேசத்தில் இருந்து கடத்தல்களுக்கு அல்லது ஏனைய குற்றச்செயல்களுக்கு, போதைப் பொருள் கடத்துறதுக்கு, இதுக்கெல்லாம் பின்னால் இருந்தவர்கள் யார் என்பது மன்னார்வாழ் மக்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல போல இது அடைக்கலநாதன் தான், அது தொப்பி சரியாக இருந்தால் அவர் போட்டுக்கொண்டு எனக்கு தெரியாது. நாங்கள் சொல்லுகின்றோம், ஐயா நாங்கள் வந்து 5 மாதம் வேறு யாரும் நினைச்சும் பார்க்க முடியாத வேலைகளை செஞ்சுருக்கோம். நீங்கள்லாம் இது நாள் வரைக்கும் போட்ட டான்ஸ் இனிமேல் எடுப்படாது. நீங்கள்லாம் இது நாள் வரைக்கும்னா தாங்கள் ஜம்பவானாக அல்லது தாங்கள் நினைக்கின்ற செயற்பாடுகளை மாத்திரம் முன்னெடுக்கின்ற தமிழ் மக்களுக்கு தண்ணி காட்டி கொண்டிருந்த வேலை இனி செல்லுபடியாக. அதனால வேண்டி இந்த வாரான ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி சொல்லி கொண்டு இருங்கோ. மக்கள் நாளைக்கு உங்களுக்கெல்லாம் நல்ல பாடம் புகுட்டுவார். மாற்றியாச்சு
இல்லை அது சரி, அவர் சொல்கிறது சரி தானே. அதில் அவர் சொன்னது அது ருசியாக என்னான்ட்டு நாங்கள் என்னத்தை பார்க்கணும், உப்பு எடுத்தோன்னே பார்க்க போகிறது நம்ம இதுன்ட்டு என்ன. நான் நிச்சயமாக ஆணையிறவனுடைய வாசனையோடைய தான் அந்த பேக்கெட் வெளியில் வரப்போம். இன்னும் ஸ்டார்ட் ஆரம்பிக்கல, இன்னும் ஒரு ஜூன் மாதத்துக்கு பிறகு மாற்றப்பட்டு விட்டது. ஆணையர் அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளில் இருப்பதாக ஒரு செய்திகள் இருக்கின்றது. ஓம். இந்த தமிழ் மக்களுக்கான தீர்வை தருவதாக வாக்களித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஏற்படுத்த போகின்ற புதிய அரசாங்கம் வந்து சமஷ்டி ஆட்சி முறையிலானதாக இருக்குமா, ஒற்றையாட்சியாக? இல்லை, அது சமஷ்டியா ஒற்றையாட்சியா என்பது நாங்கள் அந்த நேரத்தில் தான் தீர்மானிக்க முடியும். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நாட்டு மக்களுக்கான மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய, மக்களுக்கு சமத்துவம் வழங்குகின்ற, மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற அரசியலமைப்பார். ஜேவிபி வேற, என்பிபி வேற தானே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. 2023ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதி வரை நீங்கள் ஊடக சந்திப்பு நடத்துகின்ற போது பின்னணியில் இந்த இல்லை, ஒரு உண்மை இருக்குது, தோழர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இது ஊடகவியலாளர் என்ற வகையில் உங்களிடம் நான் சொல்லுகின்றோம், கேட்டுக்கொள்கின்றோம். நான் இன்றைக்கு ஜேவிபின்ற எம்பி தானே. என்ன ஜேவிபி என்பது என்பிபியில் ஒரு அங்கம். இன்றைக்கி எங்களுடைய ஜேவிபி தலைமையகத்தில் தான் என்பிபியினுடைய ஊடகவியலாளர் மகாநாடு நடக்கும். அதுக்கு பின்னுக்கால நாங்கள் போர்டு போடுவோம். ஒன்றா நீங்கள் ஒரு நேரத்தில் அந்த போட மறந்துருப்போம், அல்லது நீங்கள்லாம் என்ன நீங்களே வந்து தானே போர்டு போட்டுக்கிட்டு வேலை செய்வீங்க. அதனால அந்த இதுகளை பற்றி பெருசாக கணக்கெடுக்க வேண்டாம். ஓகே தோழா, தேங்க்யூ வெரி மச்.